இரவு கடையை எடுத்து வைக்கிற நேரத்தில் ஒரு மூட்டை மைதாவை தூக்கி ஒரு தண்ணி தொட்டியில் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு? அப்படியே மனம் நொந்து போயிட்டாரு. என்னடா இந்த பைத்தியம் முடிச்ச மாதிரி வந்து திடீர்னு ஒரு மைதா மூட்டை ஒரு மூட்டை மாவை தூக்கி அந்த தண்ணி தொட்டியில கொட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி மனம் நொந்து போய் என்ன செய்யறதுன்னு விழிப்புதங்கி நிற்கும் போது ஒரு பெரிய வாகனம் வருது. அந்த ஹோட்டலுக்கு முன்னால் ஒரு பெரிய வாகனம் வந்து நிற்கிது. அதில் ஏகப்பட்ட மக்கள். அந்த மக்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கஸ் கூடாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கஸ் நடத்துகிறவங்க அப்போ தான் வர்றாங்க திருவண்ணாமலைக்கு. வந்து இரவு நேரத்தில் நாங்கள் சர்க்கஸ் நடத்த போகிறோம், டென்ட்டு அமைக்க போகிறோம், எங்களுக்கு இரவு உணவு இப்போ வேணும். சர்க்கஸ்னா பாருங்க, அதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். குறைஞ்சது 50-60 பேருக்கு மேலே இருப்பாங்க. உடனே இந்த ஹோட்டல்காரருக்கு ஒன்றும் புரியலை. பார்த்தாரு, தொட்டியில் மாவு ஏற்கனவே கொட்டி வச்சிருக்கு தண்ணியில். அந்த மாவை அப்படியே எடுத்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் உணவு தயாரித்து இரவோடு இரவாக அந்த சர்க்கஸ் குரூப் அத்தனை பேருக்கும் அந்த மைதா உணவாக பயன்படுறது அந்த நேரத்தில். அப்போதான் அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு சேஷாஸ்திரி சுவாமிகள் செய்ததற்கான விளக்கம் புரிந்தது. இதுபோல காஞ்சி மகாபெரியவருடைய சரித்திரத்துல நிறைய இருக்கு. சேஷாஸ்திரி சுவாமிகள் இது போல ஒரு அற்புதத்தை பண்ணது அந்த பகுதியில் மீண்டும் அவருடைய பெருமையும் அவருடைய சித்தம் அவருடைய ஞான திருஷ்டியும் அங்கு இருக்கின்ற மக்களுக்கு போய் சேர்ந்து அவருடைய பெருமையை எல்லோரும் கொண்டாட ஆரம்பித்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இது போன்ற மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள்ல சித்தர்கள் எப்பொழுதுமே ஈடுபடுவாங்க. அவங்க செய்கிற விஷயங்கள் சில நேரத்தில் புரியாம போயிருமே ஒழிய அந்த செய்கிற விஷயத்துல ஒரு அர்த்தம் இருக்கும். காஞ்சி மகாபெரியவர் கூட இது போல ஒரு இரவு 11 மணிக்கு மடத்துல சமயக்காரங்கெல்லாம் தூங்கிட்டாங்க, படுத்து தூங்க போறாங்க. பகல் முழுவதும் பணியாற்றி விட்டு இரவு 11 மணிக்கு படுக்க உறங்க சென்ற சமையல்காரரை மகாபெரியவர் அழைக்கிறாரு. என்னப்பா தூங்க போறியா அப்படின்னு கேட்டாரு. இது என்ன கேள்வி? காலையிலேருந்து உழைத்து விட்டு 11 மணிக்கு படுக்க போறேன், இவர் என்ன தூங்க போறியான்னு கேட்குறாரே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் வந்து உத்தரவு அப்படின்னு வந்து நிற்கிறார். எனக்கு அவசரமாக ஒரு